ஷலோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம கதாபாத்திரங்களை அது வேதத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாகவே நாம் புரிந்து கொள்ளுவதுதான் நமக்கு சிறந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம சில விஷயங்களை கற்பனையின் பேரிலே உள்ளே வைத்து பார்ப்பது சரியான விஷயம் அல்ல. அந்த வகையில் யாக்கோபினுடைய ஒரே மகள் தீனாளை பலரும் பலவிதமாக பேசுகிறார்கள். ஆனால் அங்கே சொல்லப்பட்ட விஷயத்தை நாம் முதலாவது கவனிக்கலாம். ஆதியாகமம் 34:1. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். நீங்க கவனிச்சிங்களா? இங்க லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற பெண்மகள் தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய முற்பிதாவாகிய சாராளை பின்பற்றி அவள் செய்த ஒரு காரியம். அவள் பார்க்க போனது தேசத்தினுடைய பெண்களை. இவர்கள் செய்கிற காரியம் என்ன? அவர்களோடு போய் அவர்களிடத்தில் சில காரியங்களை சொல்லி அந்த பெண்களிடத்திலே தங்களுடைய கருத்துக்களை பரிமாறுவதற்காகத்தான் அவள் போகிறாள். அவள் ஆண்களை பார்க்க போகவில்லை. முதலாவது அதை புரிந்து கொள்ள வேண்டும். தோரா எப்பொழுதுமே நல்ல பாடங்களை நமக்கு கற்றுத் தருகிறதா இருக்கிறது. இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன என்பதை நாம் உன்னிப்பாக கவனிப்போம் என்று சொன்னால், ஒரு புது இடத்திலே போய் இவர்கள் தங்கியிருக்கிறார்கள். புது இடத்திலே தங்கியிருந்து சில மக்களை இவர்கள் பார்த்து அவர்களோடு உறவாடலாம் என்கிறதான சூழ்நிலை வரும்பொழுது நிச்சயமாக ஏதாவது ஒரு தீங்கு நேரிடும் என்கிறதான பாடத்தை இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? ஒரு இடத்திற்கு புதிதாய் போகிறோம் அல்லது புதிய மக்களை நாம் சந்திக்க போகிறோம் என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆகையினால் நாம் மிகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பழக வேண்டும். அந்த இடத்துல நம்முடைய காரியங்களை நாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னால் அவர்கள் நமக்கு எப்படிப்பட்டவர்கள் என்கிறதான விஷயம் சரியாக புரிந்து நாம் செயல்பட வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதையே தீனாளுடைய சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீனாள் ஒரு கெட்டவள், தீனாள் மோசமானவள் எங்கேயாவது வேதம் சித்தரிக்கிறதா? இல்லை. வேதம் சொல்லாத ஒரு விஷய தகவலை நாம கண்டுபிடித்து நாம அந்த விஷயங்களுக்கு புனைகளை வைத்து நாம் சித்தரிக்கிறது சரியான விஷயம் அல்ல. தெளிவாக சொல்லுகிறது, தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவள் ஆண்களை பார்க்க போகலை. ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்றால், ஒரு புது இடத்திலே மக்களோடு கூட சேர்ந்து நாம் பழகுவதற்கு ஆயத்தமாகும் பொழுது சில தீங்குகள் நேரிடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகியனால நாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கிறதான பாடத்தை தீனாளுடைய சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், நாம் மக்களோடு பழகுகிறவர்கள், மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல ஆயத்தமாய் இருக்கிறவர்கள், அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் எந்த வகையில் எந்த சூழ்நிலையில் வருகிறது என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் ஞானத்தோடு செயல்பட்டால் அதுவே நமக்கு சிறந்ததாய் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு ஞானம் தருவாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் கர்த்தாவே மக்களை சந்திப்பதற்கு ஞானத்தோடு செயல்பட ஞானத்தின் ஆவியானவர் எங்கள் மூலமாக கிரியை செய்ய வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஷலோம்.